வாட்ஸ்அப் மக்களே, வெல்கம் டு மோனோ வேர்ல்ட். நான் உங்க மோகன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொடச்சூர்ல இருக்குங்க. இது மொடச்சூர் பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபியில் இருக்கு. இங்க இந்த சந்தையில என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருடத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் வந்துட்டு இந்த மளிகை ஜாமான்லாம் இருக்குல்ல, வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் பாத்தீங்கன்னா இப்பதான் வந்துட்டு இறக்குமதி பண்ணுவாங்க. விளைச்சல் முடிச்சு இங்கதான் வந்துட்டு இப்பதான் இறக்குமதி பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க வந்துட்டு கொஞ்சம் ரேட் கம்மியா வைப்பாங்க. அதனால வந்துட்டு மக்கள் எல்லாருமே வந்துட்டு வாங்குவாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு 12 வாரத்துக்கு இருக்குங்க. நான் வந்துட்டு இப்போ கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. இது என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி வேற யாராச்சும் வீடியோஸ் போடுவாங்க, அதை பார்த்துட்டு நீங்களும் வருவீங்க, இல்லை வந்துட்டு நானும் வந்துட்டு ஏதாச்சும் வாங்கிட்டு போகலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் வீடியோ செக் பண்ணி பார்த்தா ஒருத்தர் கூட போட்ட மாதிரி எனக்கு தெரியல. சரி நம்மளே கையோடு எடுத்து போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 வாரம் ஆயிருச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வாரம் இல்லை 6 வாரம் இருக்கும். சரி மறக்காம வந்துட்டு இதுக்கு மேலேயாச்சும் வாங்க. நிறைய பேர் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, வீடியோக்குள்ள போலாமா? அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லொகேஷனும் லாஸ்ட்டாக தரேன். அப்புறம் வந்துட்டு ப்ரைஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்கலாம். அப்புறம் வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு ஏதாச்சும் மளிகை ஜாமான் வாங்கினாலும் உங்கள் ஏரியா சைடு இருக்குள்ள கடை, அந்த கடையிலையும் கம்பேர் பண்ணி பாருங்க. எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே வாங்க. நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா சந்தை ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு தாங்க வரோம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நானே இங்கேருந்து கிளம்பிறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிலேருந்தே ஸ்டார்டிங்கில் வந்துட்டு வியாபாரம் ஆக ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் வந்துட்டு போயிடுவாங்க. இப்போ தான் வந்துட்டு பாதி பேர் இன்னும் வாங்கிட்டு இருப்பாங்க. இந்த லோக்கலில் இருக்கீங்க, கொஞ்சம் லாங்காக வரீங்களா, இப்போ தான் வந்துட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் சும்மா கூட்டம் கம்மி. இங்கே பாருங்க, இது எல்லாமே புது சரக்காக இருக்குங்க. இங்கே வர்றது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே புது சரக்காக இருக்கும். இதுலேருந்து தான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா மளிகை கடையில் போயிட்டு விலை வந்து தீர்மானிப்பாங்கன்னு வைங்களேன். கூட்டமாக இருக்கா? இதெல்லாம் ரொம்ப கம்மி. அங்கே பாருங்க, ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு ரேட் இருக்கும். அவங்க எடுத்துகிட்டு வரத பொறுத்து. கிலோ 300 ரூபா, வெறும் பிச்சு தான் வரும். இது 380 ரூபா ஒரு கிலோ, 2 படி வரும். படி 200 ரூபா. அண்ணா வணக்கங்கண்ணா. சொல்லுங்க அண்ணா, உங்க பேருண்ணா? என் பேர் சையதுங்க. சையதுங்களா? அண்ணா நீங்க மொடச்சூர் சந்தைக்கு வருஷம் வருவீங்களா? வருஷம் வந்துட்டு இருக்கேங்க. எங்க தாத்தா காலத்துல இருந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படிங்களா? 40 வருஷமா எங்க தாத்தா, எங்க அப்பா, எங்க பெரியப்பா எல்லாருமே போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த மொடச்சூர் சந்தையை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? இது வந்து பூர்வீகமான சந்தைங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பச்சை பயிறு, தட்டைப்பயிறு, கொள்ளு, மிளகு எல்லாமே இருக்குங்க. இது வந்து இங்க ஸ்பெஷல் வந்து பாத்துட்டீங்கன்னா மண்ணு கட்டின பருப்புன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பருப்பு வகை எல்லாமே வருவாங்க. ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், காரமடை எல்லா பக்கம் இருந்து நம்மள்ட்ட வந்து சரக்கு வந்து வாங்குவாங்க. நாங்க ஹோல்சேல், ரீட்டைல் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோங்க. ஆனா இப்ப இந்த சரக்கெல்லாம் வந்துட்டு வருடத்துக்கு ஒரு முறை இப்பதான் வந்துட்டு புதுசா வருது. ஆமா, அதனாலதான் விலை. ஆமா, புது சரக்கு புது வாரங்காட்டி வெறும் 12 வாரம் மட்டும் தான் போடுவோம். அதனாலதான் சரக்கு வந்து அப்பப்போ இதாகுது. அதனாலதான் கொஞ்சம் விலை கம்மியா இருக்குன்னா புது சரக்கு வரங்காட்டி விலை அந்தந்த அன்னைக்கு ரேட்டுக்கு போடுறாங்க. சரி ஓகேங்க. ஆனா இப்ப நம்மள்ட்ட பருப்பெல்லாம் என்ன ரேட்னா இருக்கு? பருப்பு வந்து பாத்துட்டீங்கன்னா 2 வகை இருக்குதுங்க. ஓகேங்களா? பருப்பு வந்து படி கிலோ இப்ப வந்து சந்தையை பொறுத்த அளவுக்கு படியில தான் போடுவாங்க. கிலோல யாரு விரும்பி கேக்குறாங்களோ அவங்களுக்கு கிலோல போட்டு தருவாங்க. பருப்பு வந்து 120 ரூபா கிலோ பருப்பு. இந்த பருப்புங்க. ஓகேங்களா? படியில வாங்கிட்டா 110 ரூபாங்க. படியில வாங்கிட்டா 110 ரூபா. நம்மள்ட்ட நம்ம ஆன்லைனும் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மள்ட்ட வந்து அனுசரிச்சு வாங்கினா கொஞ்சம் குறைச்சு கண்டிப்பா போட்டு தருவாங்க. சரி ஓகே. மல்லி வந்து பாத்தீங்கன்னா 7 ரகம் இருக்குங்க. 7 ரகம். ஆமா, இது வந்து நாட்டு மல்லிங்க. ஓகேங்களா? இது வந்து கிலோ வந்து 160 ரூபான்னு போட்டுருக்காங்க. 160. இது 170ங்க. 170. அங்க ஒண்ணு இருக்கு 150க்கு இருக்குது. 150க்கு. யார் எப்படி பொருள் கேக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருள் நம்ம கொடுப்போங்க. நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா கேக்குறாங்க, ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப இது எங்க இருந்து நான் இறக்குமதி பண்றீங்க? இதெல்லாம் வந்து மல்லிலாம் வந்து ராஜஸ்தான்ல இருந்து வருது. ஓகேங்களா? பருப்பு ஐட்டம்லாம் வந்து சேலம், குல்பர்கா இருந்து வருதுங்க. சரி ஓகேங்களா. இது இப்ப சீரகம் என்ன ரேட்னா போயிட்டு இருக்கு? சீரகம் இது வந்து படி 140 ரூபாங்க. படி 140 ரூபா. இந்த சீரகம் 200 ரூபாங்க. 200 ரூபா படி. சரி, படியில சொல்றேங்க. கிலோல வேணா கிலோலயே போட்டு தரலாங்க. சரி ஓகேங்களா. இப்ப இந்த இதெல்லாம் வந்துட்டு இது வந்து வடப்பருப்புங்க. இது வடப்பருப்பு. ஆமா, படி 100 ரூபாங்க. 100 ரூபா. இது கடலப்பருப்புங்க, பாலிஷ்ங்க. இது படி 100 ரூபாங்க. சரி ஓகே. இது கடுகுங்க, நெய் கடுகுங்க. இதுல பெருவெட்டு கடுகு இருக்கு. பெருவெட்டு கடுகு. ஆமா, அங்க சொன்ன மாதிரி இது ஒரு மல்லி ரகங்க. அது ஒரு மல்லி ரகம். மஞ்சத்தூள் இருக்கு. பருப்புல இதாங்க பருப்புல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அப்படியாங்களா? ஆமா. சரி சரிண்ணா. ஆனா இப்ப வந்துட்டு நீங்க வந்துட்டு ஆன்லைன்லயே பண்ணிட்டு இருக்கீங்க. ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கோம். உங்க நம்பர் சொன்னாலும் மக்களுக்கு போட்டு விட்டுறீங்க? ஆமா, கண்டிப்பா போட்டு விட்டுறோம். அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க. 8870953485. இவர்தான் கடை ஓனருங்க. அப்படிங்களாங்க? ஆமா.
சரி ஓகேங்கண்ணா. அப்படி ஏதாச்சும் மக்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஆமா கண்டிப்பா போட்டு விடுங்க. இன்னொரு நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க சொல்றேன். உங்க யூடியூப் சேனலுக்கு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன். சரி ஓகேங்கண்ணா. உங்க பேரு? ஆனா என் பேர் மோகன். மோகன். ஓகே ஓகே. ஆனா இப்ப வந்துட்டு இன்னும் எத்தனை வாரத்துக்கு இருக்கு இந்த சந்தை? இன்னும் ஒரு 8 வாரத்துக்கு போகுங்க. 8 வாரத்துக்கு போகும். புது வாரம் வர போயிட்டு இருக்குங்க. போயிட்டே இருக்கும். ஆமா சரி ஓகேங்கண்ணா. சரி ரொம்ப நன்றிங்கண்ணா. சரிங்க. மக்களே இங்க பாத்தீங்கன்னா மோஸ்டா வந்துட்டு இந்த படியில தாங்க போடுவாங்க. நம்ம கிலோ கணக்கு வேணும்னாலும் வாங்கிக்கலாம். மோஸ்டா பாத்தீங்கன்னா படியில தான் போடுவாங்க. இந்த படியாங்கண்ணா. ஓகே. இதுவே 1 கிலோ வந்துடும் ஏங்கண்ணா. இதே 1 கிலோ வந்து 900 கிராம் வருங்களா? சரி. பொருள் எல்லாம் வாங்கியாச்சாங்கக்கா? வாங்கியாச்சுங்க. எந்த ஊர்ல இருந்துங்க வரீங்க? குன்னத்தூர் பக்கம் திருவாய்மலையூர்ல இருந்து வர்றாங்க. அப்படிங்களா? என்னென்ன பொருள் எல்லாம் வாங்கலாம்னு வந்திருக்கீங்க? நாங்க துவரம்பருப்பு, மளிகை ஜாமான் எல்லாமே வாங்குவோம். வருஷம் இங்க தான் வந்து வாங்குவோம். பொருள் எல்லாம் நல்லா இருக்கும். இது பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கே வாங்கிக்கீங்களா இல்ல ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு எனக்கு தேவையானது எல்லாமே வாங்கிக்குவீங்களா? இது வந்துட்டு மளிகை கடையில வாங்குறதுக்கு இந்த சந்தையில வாங்குறதுக்கு என்ன? இங்க வந்து கொஞ்சம் பொருள் தரமா இருக்குங்க. அங்க வாங்குறது ஒரு நாளடைவுல கெட்டு போயிடும். இங்க வந்து 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு கூட கெடாம நல்லா இருக்கு. 1 வருஷத்துக்கு கெடாம இருக்கிறது நம்ம ஏதாச்சும் போயிட்டு வீட்ல ஏதாச்சும் இல்ல அப்படி இல்லைங்க. ஏதோ 2 மாசத்துக்கு ஒருக்கா கொஞ்சம் வெயில் நல்லா அடிக்கும் போது எடுத்து லேசா காய வெயில்ல கொஞ்சம் வச்சுக்கணும். வாங்கிட்டு போயிட்டு ஒரு டைம் சும்மா வெயில்ல போட்டு உடனே காய வச்சு எடுத்துட்டு அப்புறம் 3 மாசம் ஒரு வாட்டி காய வச்சு. நீங்க அப்படிதான் வச்சுக்கீங்களா? பருப்பெல்லாம் வாங்கிட்டு போனீங்கன்னா வெயில்ல வச்சு காய வச்சு எடுத்து. சரிங்கக்கா. இன்னும் வாங்கணுமா? இப்பதான் வாங்கிட்டீங்களா? வாங்கியாச்சுங்க. பாதி வாங்கி இந்த மிளகு மட்டும் வாங்கணும். மிளகு மட்டும் வாங்கணுமாக்கா? எப்படி இந்த டைம் விலை எப்படி இருக்கு? விலை இந்த வருஷம் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. கொஞ்சம் ஜாஸ்தியா தான் வந்ததுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா தான். அப்படிங்களா? சரி ஓகேங்கக்கா. சரிங்கக்கா. சரி. ஆனா இப்ப மொடச்சூர் சந்தையில பருப்பு இதெல்லாம் என்னென்ன ரேட் போயிட்டு இருக்கு நம்மள்ட்ட? நம்மகிட்ட வந்து படி 120 ரூபாய்ங்கண்ணா. படி 120 130 ரூபா. சரிங்க. நம்மளது உடப்பு எல்லாம் பருப்பு பூரா வந்து தை மாசம் புதுசு வரும் போது நான் வாங்கிக்கிறோம். சரிங்க. துவரை வாங்கிக்கிறோம். ஓகேங்க. உடச்சு கொண்டு வந்துடுறோம். சரிங்க. இதெல்லாம் குல்பர்கா பருப்பு ஒரு வருஷத்துக்கு இருந்தாலும் உழுக்காது. சரிங்க. அப்புறம் வேக்காடு ருசி நல்லா இருக்கு. சரி. ஒரே சைஸா இருக்கு, கலப்படம் இருக்காது. வாங்கக்கா. அக்கா இது வந்து 120, இது 120க்கா. பாருங்க அது பாருங்க 90 ரூபா. பருப்பு நல்லா இருக்கு. உளுந்து 120 ரூபாய்ங்க. வேற சீரகம் வாங்கிட்டு 180 ரூபா. கடலைப்பருப்பு 90 ரூபா 80 ரூபா. 80 ரூபா. மல்லி 70 ரூபா. அக்கா பாருங்க அக்கா. ஏப்பா விலை கேட்டுங்க. மல்லி 70 ரூபா. மல்லி 70. பச்சைப்பயிறு 140 ரூபா. சரிங்க. பொட்டுக்கல்ல 40 ரூபா. பொட்டுக்கல்ல 40 ரூபா. கடுகு பாத்தீங்கன்னா கடுகு சூப்பரான கடுகு, தெளிவான கடுகு. சரிங்க. 80 ரூபா படி. இப்ப நீங்க ஆன்லைன்ல இது பண்ணிட்டு இருக்கீங்க? ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கிறேன். கேட்டாங்கன்னா அவங்களுக்குலாம் பார்சல் அனுப்பிச்சுட்டு இருக்கிறேன். அப்படிங்களா? அது வந்து பெருந்துறையில இருந்து அனுப்பிச்சுட்றேன். அப்படிங்களா? நம்ம நம்பர் அப்படியே சொல்லிருங்க. நம்ம நம்பர் 90 95 35 38 20. நாங்க வந்து 40 வருஷமா பண்றோம். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா தை கடைசியிலிருந்து தை மாசி பங்குனி சித்திரை கடைசி வரல மொத்தம் 12 வாரத்துக்கு நல்லா இருக்கு. அதுல இந்த பண்ணாரி நோம்பி வரல நல்ல வியாபாரம் இருக்கு. அந்த பொருள் புதுசு வர்றதுனால மருந்தெல்லாம் வச்சிருக்க மாட்டோம். சுத்தமான நாட்டு சரக்கு, பொருள் கெடாது. சரிண்ணா. இப்ப வந்துட்டு 1 வருஷத்துக்கு வாங்குறீங்களா? இதை மக்கள் வாங்கிட்டு போய் என்னங்கண்ணா பண்ணலாம்? ஆனா வாங்கி கொண்டே பத்திரம் வச்சுக்குவாங்க. என்ன ஈரம்படாம வச்சிருந்தாங்கன்னா உழுக்காது. ஈரம்படாம வச்சுக்கணும். ஈரம்படாம வச்சிருக்கணும். 3ஆ பிரிச்சு வச்சுக்கணும். அப்படி அடுத்தடி பழங்கிற போது தனித்தனியா எடுத்து வச்சுட்டாங்கன்னா கிடையாது. அப்படி எடுத்து வச்சா 1 வருஷத்துக்கு ஒன்னாகாது. சரி ஓகேங்க. 10 வருஷத்துக்கு வேக்காடு மாறாது. அப்படியே 10 மாசத்துக்கு வேக்காடு மாறாது. 10 மாசத்துக்கு வேக்காடு மாறாது. அது 2ஆவது மாசம் கூட கொஞ்சம் வேக்காடு மாறும். சரி ஓகேங்கண்ணா. சரி ரொம்ப நன்றிங்கண்ணா. சரி ரைட். இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வருங்காலத்துல வந்துட்டு பெரிய ஒரு தொழிலதிபர் ஆக போற ஒரு பையன்கிட்ட தான் கேட்க போறோம் விலைப்பட்டியல் பத்தி. உன் பேர் என்ன? சர்வே. என்ன பேரு? சர்வே. சர்வீனா? சரி நீங்க என்னென்ன வச்சிருக்கீங்க? கல்லக்கொட்டை எல்லாமே வச்சிருக்கோம். எல்லாமே வச்சிருக்கீங்களா? இது எவ்வளவு ரேட் எல்லாம் போயிட்டு இருக்கு? 50 ரூபீஸ். 50 ரூபீஸா? எவ்வளவு படியா இல்ல எப்படி? படி 50 ரூபா, கிலோ 100 ரூபாய். கிலோ 100 ரூபாவா? இதா பொட்டுக்கல்ல எவ்வளவு? படி 50 ரூபா, கிலோ 100 ரூபா. சரி அடுத்து அந்த கடலை அது என்ன கடலை? அது அதே மாதிரி தானா? அது அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கா? அது என்ன இது என்ன கடலை? உருளைக்கிழங்கா. உருளைக்கிழங்கா? அது பக்கத்துல இருக்கிறது அது வந்து பச்சை பட்டாணினா? பச்சை பட்டாணியா? சரி அந்த கடலை என்ன ரேட் போயிட்டு இருக்கு? நடக்கடலை 150 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. 150? படியா இல்ல கிலோ? படி 150 ரூபா, கிலோ 200 ரூபா. கிலோ 200? சரி நீ எத்தனை படிக்கிற? 5th. 5th? சரி ஆன்லைன்லயும் பண்றாங்க. ஆன்லைன்லயே பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க நம்பர் சொல்லிடுறீங்களா? நம்பர் சொல்லு. 8098877580. சரி இப்போ இதுக்கு வந்துட்டு இது பண்ணா நீங்க வந்துட்டு பார்சல் போட்டு விட்டுருவீங்க. பொட்டுக்கல்ல, நிலக்கடலை, பட்டாணி, கருத்து பட்டாணி எல்லாமே இருக்கு. இந்த பொட்டுக்கல்ல எங்க இருந்து எடுக்கிறீங்க? அங்க சேலத்துல இருந்து வருது. சேலத்துல இருந்துங்களா? செவ்வாய்பேட்டையா இல்ல? செவ்வாய்பேட்டையில இருந்துங்களா? இப்போ என்ன ரேட் போயிட்டு இருக்கு நம்மள்ட்ட? கிலோ 100 ரூபாங்க. இது கிலோ 100 ரூபாங்களா? இது 120 ரூபாங்க. இது 120. இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி 120 ரூபாய். இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்களா? சரி செகண்ட் குவாலிட்டி 100 ரூபாய். இது செகண்ட் குவாலிட்டி. இப்போ வந்துட்டு இது படி கணக்கு கிலோ கணக்கு அப்படிதான் தெரியும்? கிலோவும் போட்டு தருவோம். கிலோ போடுறீங்க. ஓகே.
இப்போ அது என்ன கடலை என்ன ரேட் போயிட்டு இருக்கு? கடலைக்கொட்டை கிலோ 200 ரூபாங்க, படி 150 ரூபா. படி 150 ரூபா. சரி சரி. இப்போ வந்துட்டு நீங்க மொடச்சூர் சந்தைக்கு தான் போவீங்களா இல்ல எல்லா சந்தைக்கும்? மொடச்சூர் சந்தை வருஷத்துல 3 மாசத்துக்கு நல்ல எந்த பொருள் வாங்கிட்டு போனாலும் உளுத்து போகாது, நல்லா இருக்கு. சரி, நீங்க எந்தெந்த சந்தைக்கு போவீங்க? நாங்க வேல்குறிச்சி போவோம், இங்க வேல்குறிச்சி சந்தைக்கு போவீங்களா? போவோம். சரி, நீங்க எந்த ஊருங்கம்மா? நாங்க சேலம். சேலம். ஓ, சேலத்துல இருந்து வரீங்களா? சரி சரிங்க, பரவாயில்ல. இப்போ வந்துட்டு இது ஆன்லைன்ல அது மாதிரி எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்களா? என்னங்க? ஆன்லைன்லயே போட்டுட்டு இருக்கீங்களா சந்தை? ஆன்லைன்லயும் இருக்கும். அப்படிங்களா? நம்பர் கொடுத்தா நீங்க வந்துட்டு பாத்துட்டு போட்டு எல்லாமே தரமா போட்டு தரமா. சரி, இது மட்டும் தான் இருக்கா நம்மள்ட்ட இல்ல எல்லா பருப்பு வகையிலும் இருக்குது? பருப்பு வகையிலும் இருக்கு, ஆனா இன்னைக்கு போகலீங்களா? சரி, அப்படியே உங்க நம்பர் சொல்லிடுறீங்களா? நம்பர் சொல்லிருங்கம்மா. 99 65 40 94 58. சரி, இந்த நம்பர் சொன்னா நீங்க போட்டு தந்துருங்க. சரி, ஓகேங்க. சரி சரி, தேங்க்யூ. ஆனா இப்ப புளி என்ன ரேட்னா போயிட்டு இருக்கு நம்மள்ட்ட? புளி எல்லாம் 180 140 ரூபா ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. எதுங்க 180? 180. இது 180. அது 140. 140. 140. இது வந்துட்டு இப்ப நீங்க புளி எங்க இருந்துங்க எடுத்துட்டு இருக்கீங்க? மைசூர்ல. மைசூர்ல இருந்துங்களாங்கண்ணா? இப்ப எப்படிங்கண்ணா போன வருஷத்துக்கு இந்த வருஷம் விலை எப்படி? கொஞ்சம் எச்சுதான். கொஞ்சம் எச்சுதான். சரி, ஓகேங்கண்ணா. இது வந்துட்டு இப்ப கொட்டை எடுத்து புளியாங்கண்ணா? கொட்டை எடுத்தது. இதுங்களா? கொட்டை எடுத்து. இதே கொட்டை எடுத்து. அப்புறம் ஏங்கண்ணா ஒன்னு டிஃபரெண்டா இருக்கு? ரேட் எப்படி இதாகுது? கம்மியா இருக்கு. அது மிஷின் கட்டிங், அது கையில எடுத்து. மிஷின் கட்டிங், இது வந்துட்டு கையில எடுத்ததுங்களா? இப்ப வந்துட்டு மக்கள் எது அதிகமா விரும்பி வாங்குவாங்க? விரும்பி வாங்குறது அதான் கையில எடுத்து. கையில எடுத்து தான் வாங்குறாங்க. சரி சரிங்கண்ணா. இது புளிப்பு அது மாதிரி எதுவும் டிஃபரெண்ட்லாம் இருக்காதா? டிஃபரன்ஸ் வரும். அப்படிலாம் எப்படி டிஃபரெண்ட் இருக்காது? சரி, ஓகேங்கண்ணா. நீங்க எந்த ஊர்ல இருந்தாருங்க? நாங்க தாளவாடி. தாளவாடி. சரி, ஓகேங்கண்ணா. சரி. வணக்கங்க. வணக்கங்க அண்ணா, நீங்க எங்க இருந்துங்க வரீங்க? நாங்க திருவாரூர் குன்னத்தூருக்கு பக்கம். சரி, இப்போ எத்தனை பேருங்கண்ணா வந்து? எப்படிங்க? எத்தனை பேர் வந்தீங்க? நாங்க போற 5 பேர் வந்திருக்கிறோம். 5 பேர் வந்திருக்கிறோம். அங்க சரக்குலாம் வாங்கி போட்டு ஒரு பையன் அங்க இருக்கான். ஓகேங்க. நாங்க லைனுக்குள்ள 4 பேர் வந்திருக்கோம். சரி சரி. நீங்க எல்லாமே கடையை செக் பண்ணி தான் வாங்குவீங்களா? ஆமாங்க, வருஷத்துக்கு ஒரு டைம் வாங்குறது. ஓகே. நல்ல பொருளா எங்க இருக்குது அப்படிங்கிறது ஒவ்வொரு பக்கம் செக் பண்ணி வாங்குவீங்க. இங்க வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நம்ம சௌரி வேணா வாங்கலாம், இல்லைன்னா விட்டுலாம். அப்படி எந்த டிமாண்டும் கிடையாது. எந்த டிமாண்டும் கிடையாது. எந்த டிமாண்டும் கிடையாது. ஆனா இந்த சந்தை வந்துட்டு சனிக்கிழமை மட்டும் தான் இருக்கும். சனிக்கிழமை மட்டும் தான். அது இந்த சீசன் வந்து ஒரு 6 வாரத்துக்கு இருக்கு. 6 வாரம் 12 வாரம் பொருள்பட்சமா 6-7 வாரம் தான் இருக்கு. 6-7 எல்லாம் இருந்ததுங்க. 20 வாரம்ல 20 வாரம்ல ஆமா. இப்ப கம்மியாயிடுச்சு. இப்ப கம்மியாயிடுச்சு. ஆமா. சரி சரி. நான் இப்ப ஒரு வருஷத்துக்கே வாங்கிக்குவீங்களா பொருள்? ஒரு வருஷத்துக்கு தேவையானது வாங்கிக்கணும். கொஞ்சம் முன்ன பின்ன வாங்கிட்டு மறுபடியும் வேணும்னா கூட மளிகை கடையில வாங்கிக்கலாம். இங்க வந்து தரமானதும் இருக்கு. நம்ம பட்ஜெட்டுக்குள்ள செய்யலாம். பட்ஜெட்டுக்குள்ள நம்ம வேணுங்கிறத பார்த்து தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். நமக்கு 3 மாசம் வேணாலும் வாங்கிக்கலாம், 6 மாசம் வேணாலும். நம்ம பட்ஜெட் என்ன பண்றோமோ பண்ணிக்கலாம். 6 படி கேட்டாலும் கொடுப்பாங்க. ஆனா நீங்க வந்துட்டு இப்ப இந்த பொருள் எல்லாம் வாங்குறீங்கல்ல, நமக்கு வந்துட்டு லாபம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நஷ்டமாக? லாபம் இருக்குதே இல்லைங்களா? வருஷத்துக்கு நம்ம இதுக்காக அலைய வேண்டாம். நம்ம கடையில ஏறும் இறங்கும். இங்க இந்த ரேட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டோம்னா வருஷத்துக்கு ஃபுல்லா வச்சுக்கலாம். வேற மளிகை செலவை பத்தி யோசிக்க வேண்டாம். யோசிக்க தேவையில்லை. ஒரு டைம் வாங்கி வச்சுட்டா நம்ம பாட்டுக்கு நம்ம கையில காசு இருக்கும், இல்லாம போகும். விலை ஏறும் இறங்கும். இந்த பிரச்சனை எல்லாம் ஒழிஞ்சுக்கணும். வருஷத்துக்கு வாங்கி பண்ணுவேன். வீட்டு பிரச்சனை நமக்கு இல்ல. குறைஞ்சிடும். இந்த சந்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்ப ஸ்டார்ட் ஆகும்? இதுங்களா? இது வந்துங்க இந்த மாசம் இப்ப 4 வாரம் ஆயிடுச்சுங்களா? இந்த தேதிக்கு 4 வாரம் ஆயிடுச்சு. அது வச்சு இன்னும் 4 வாரம் இருக்கும். சரிங்க. இது தமிழ் மாசத்துல என்ன மாசியில ஸ்டார்ட் ஆகுமா? மாசி முதல்ல பங்குனிங்கிறத முடிஞ்சிடும். மாசி 2வது வாரத்துல ஆரம்பிக்கும். மறுபடியும் ஒரு 6 வாரம். சரி, ஓகேங்க. என்னென்ன ரேட் போயிட்டு இருக்கு பருப்பு இதெல்லாம்? பருப்பு பெஸ்ட் குவாலிட்டி 120. ஓகேங்கண்ணா. அதோட 130. 130. அப்புறம் இதெல்லாங்கண்ணா? மல்லி 150 கிலோ. மல்லி 150. சீரா கிலோ 350. 350. கடலப்பருப்பு கிலோ 80 100 2 ஐட்டம் இருக்குது. சரிண்ணா. நீங்க எந்தெந்த சந்தையிலங்கண்ணா போடுவீங்க? நாங்க இந்த ஒரு சந்தை தான் போறோம், வேற எங்கேயும் போறது இல்ல. ஒரு சந்தை தான் போறீங்களா? இன்னும் எத்தனை வாரத்துக்குண்ணா இருக்கு இந்த சந்தை? இந்த சந்தை இன்னொரு 4 வாரத்துக்கு இருக்கு. 4-5 வாரத்துக்கு இருக்கும். அதுங்களே வந்துட்டு மக்கள் வேணும் வந்து 3 மாசம் 12 வாரம் கணக்கு. 12 வாரம் கணக்கு. இப்போ வந்துட்டு 5 வாரம் முடிஞ்சிருச்சுங்களா? 5 வாரம். இதோட 4 வாரம் 5 வாரம். இதோட 5வது வாரம். இன்னொரு 5-6 வாரம். சரி, ஓகே. இன்னொரு 6-7 வாரம் இழுத்துட்டு கிடக்கும். அப்படியே நம்பர் சொல்லிருங்கண்ணா மக்களுக்கு. 86 820 93 850 அக்பர் பாய். சரி, ஓகேங்கண்ணா. சரி, உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா உங்களை வந்துட்டு கான்டாக்ட் பண்ணிக்கலாம், பார்த்து பண்ணிருங்க. அவ்வளவுதான். சரி, ஓகேங்க. பாருங்க, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சரி, பாதாம், பிஸ்தா, குருமிளகு, பெருங்காயம் கேட்டீங்க. பெஸ்ட்டுங்க. பெருங்காயம் நம்ம பெஸ்ட் குவாலிட்டி பெருங்காயம் இருக்கு. பெஸ்ட் குவாலிட்டி பெருங்காயங்களா? இது இப்போ என்னங்கண்ணா பெருங்காயம் என்ன ரேட்டுங்கண்ணா? 100 கிராம் 120 ரூபா விற்கிறாங்க. 120 ரூபா. 1/4 கிலோ 300 ரூபா. 1/4 கிலோ 300 ரூபா. நயமா இருக்கு, நல்லா குவாலிட்டியாவும் இருக்கு. சரிண்ணா. இப்போ வந்துட்டு சோம்பல் என்ன ரேட்னா போகுது? சோம்பு நாங்கள் படி 100 ரூபாயில விற்கிறோம். படி 100 ரூபா விற்கிறீங்க. கிலோ 250. கிலோ 250 ரூபா. இப்போ பட்டைங்கண்ணா? பட்டை 100 கிராம் 40 ரூபா. 1/4 கிலோ 100 ரூபா. சரிங்கண்ணா. இப்போ இந்த மிளகு இதெல்லாங்கண்ணா?
மிளகு படியில் 500 விற்கிறோம், படியில் 500 ரூபாய்க்கு. கிலோ 900 விற்கிறோம். சரிங்கண்ணா. இப்போ இதோட விலை மட்டும் சொல்றீங்களா? சொல்லுங்க எது வேணுங்க? இப்போ இது என்ன ரேட் போயிட்டு இருக்கு? இது 100 கிராம் வந்துங்க 100 ரூபாய். 100 ரூபாய். 100 ரூபாய். இது சரிங்க. இது வாங்கிட்டீங்கன்னா 100 கிராம் 120 ரூபா. 120 ரூபா. இது வாங்கிட்டீங்கன்னா 100 கிராம் 140 140. இது 140 ரூபா. இது 140. இதுக்கு 100 கிராம் வாங்கிட்டா 100 ரூபா. ஒரு மஞ்சத்தூள் நயம் மஞ்சத்தூள் வாங்கினா கிலோ வாங்கிட்டா 300 ரூபா. 300 ரூபா. 300 ரூபா கிலோ. சரி. நல்லா இருக்கும், பொருள் நல்லா இருக்கு எல்லாமே. முடச்சூர் சந்தை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா பொருளும் நல்லா இருக்கும். எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கிட்டு போகலாம். கெடாது பொருள், அவ்வளவு சீக்கிரம் கெடாது, நல்லா இருக்கும். இப்ப பாதாம்ல என்ன போயிட்டு இருக்கு? பாதாம் வந்து கிலோ 1000 ரூபா 900 ரூபா. 900 ரூபா. குவாலிட்டி பொறுத்து 2 ஐட்டம் இருக்கு. சரி. முந்திரி வந்து 100 கிராம் 120 ரூபாய்க்கு விற்போம். 120 கிலோ வாங்குறப்ப 900 ரூபா 950 ரூபா இப்படி எல்லாம் கொடுப்போம். இப்ப இதெல்லாம் ஏலக்காய். இது ஏலக்காய் வந்து கொஞ்சம் விலை ஏறி 100 கிராம் வந்து 350 ரூபா. 100 கிராம் 350 ரூபா. சரி. இப்ப வந்துட்டு இந்த பிரியாணி செலவெல்லாம் கலந்து கேட்ட அளவு தருவீங்களா? கலந்து கொடுத்தோம்னா 120 ரூபா வரும். 100 கிராம் 120 ரூபா. எல்லாமே கலந்து போட்டோம்னா 100 கிராம் 120 ரூபா. அது எத்தனை நாளுக்கு வச்சுக்கலாம்? அது 6 மாசமானாலும் ஒன்றும் ஆகாது, கெடாது. வருஷமானாலும் கெடாது. சரி. அதெல்லாம் காஞ்ச பொருள் ஆச்சா அதான் கிடையாது. நம்ம தண்ணி படாம பத்திரமா வச்சுக்கலாம். சரி. 98 656 656 77 987. இது சண்டை முடிஞ்சா நம்மள்ட்ட பொருள் வேற எங்கன்னா வந்து வாங்கிக்கலாம். நான் ஏதாச்சும் டவுட்னா கூட கால் பண்ணி கேட்டுக்கலாம். சரி, ஓகேங்க. முடச்சூர் வந்தாவே வாங்கிக்கலாம். சரி, ஓகேங்க. சரி, நன்றிங்கண்ணா. இங்க பாருங்க, சொன்னல இது மாதிரி வந்துட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆட்டோவிலி வந்துட்டு வாங்கிட்டு போவாங்க. ஒரு வருஷத்துக்கு தேவையான பொருள் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்துட்டு இது மாதிரி வாங்கிட்டு போயிடுறாங்க. ஒரு 4-5 பேர் வந்துட்டு ஆட்டோ எடுத்துக்குவாங்க. ஆட்டோ எடுத்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் வருவாங்களா, வந்துட்டு ஆட்டோவோட வந்துட்டு ஸ்பிளிட் பண்ணி அமௌண்ட் போட்டுட்டு தேவையான பொருள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க. வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு எப்பயுமே லாபம் தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு இந்த பொருள் தான் வந்துட்டு மளிகை கடைக்கு போகும். அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு ரேட் வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், அது மாதிரிலாம் இருக்கும்ல. ஆனா வந்துட்டு இங்க வாங்கிட்டு அந்த ஒரே விலைக்கு வந்துட்டு எப்பயுமே இருக்கும். அதனால வந்துட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்து வாங்கிட்டு போவாங்க. சரிங்க. நான் வந்துட்டு மோஸ்டா நிறைய பேர்த்துட்டு கேட்டு எடுத்தாச்சு. இன்னும் ஒரு 2-3 கடை மட்டும் கேட்டு எடுக்கிறேன். ஏன்னா வந்துட்டு எல்லாமே ரேட் ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்க வந்துட்டு இப்ப இந்த ஒரு கடையில் ஒரு 140 இருக்குன்னா அங்க வந்துட்டு ஒரு 137, ஒரு 135, ஒரு 145 இது மாதிரி தான் இருக்கும். ஆனா வந்துட்டு இதுதான் ரேட்டுன்னு வைங்களேன். இதுதான் வந்துட்டு ரேட்டு. அதனால வந்துட்டு ஒரு 5-6 கடை மட்டும் எடுத்தேன். உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா கூட வாங்கிக்கோங்க. வாங்க. இன்னும் வந்துட்டு போயிட்டு ஒரு 2-3 கடை மட்டும் பார்த்துட்டு அடுத்து வந்துட்டு வீடியோ முடிச்சு. உங்கள்ட்ட இப்போ வந்துட்டு பூண்டு என்னென்ன ரேட் போயிட்டு இருக்கு? பூண்டு அதான் 130. எந்த பூண்டு? 130. 130 அந்த லாஸ்ட் 130, 160, 160 பூண்டு மேட்டுப்பாளையம் தான் பெஸ்டா? சரி. இப்போ நம்மள்ட்ட என்னென்ன மிளகா ப்ரோ இருக்கு? மிளகா எண்டோஃபை இருக்குது, குண்டு மிளகா இருக்குது, வேவிச்சி மிளகா இருக்குது, காம்பெடுத்து குளத்தூர் மிளகா இருக்குது, சீனி மிளகா இருக்குது. சரி. இது லோக்கல் நாட்டுக்காய் இருக்குது, ராம்நாடு குண்டு மிளகா இருக்குது. இப்போ நம்மள்ட்ட என்னென்ன ஒவ்வொரு ரேட் சொல்றீங்களா? ஒவ்வொரு ரேட் சொல்றேன். அது வாங்கிட்டீங்கன்னா கிலோ 400 ரூபா வரும். குண்டு மிளகா 400 ரூபா. இது வாங்கிட்டீங்கன்னா 230 ரூபா வரும். 230 மிளகா. இது எண்டோஃபை வாங்கிட்டீங்கன்னா 250 ரூபா வரும். 250 ரூபா. குண்டு மிளகா வேவிச்சி மிளகா வாங்கிட்டீங்கன்னா 250 ரூபா வரும். 250. குளத்தூர் மிளகா வந்து வாங்கிட்டீங்கன்னா 280 ரூபா வரும். 280. அது 130 ரூபாங்கம்மா. இது ப்ரோ அது வந்து 250 ரூபா வரும். 250. இது ப்ரோ அது 150 ரூபா. போன வருஷம் மிளகா. இப்ப வந்துட்டு எது வந்துட்டு நல்ல காரமா இருக்கும்? நல்ல காரமா என்ன எண்டோஃபை ஆந்திரா மிளகா வாங்கிக்கணும். ஆந்திரா மிளகா தான். இது நல்ல காரமா, காரம் ஃபுல்லா இருக்கு ஆந்திரா மிளகா. இது வெயிலுக்கு வந்து கொஞ்சம் அலர்ஜியா வேண்டாம் அப்படின்னா வேவிச்சி மிளகா வாங்கிக்கலாம். வேவிச்சி மிளகா வாங்கிக்கலாம். இப்போ வந்துட்டு இப்போ அந்த மிளகாவும் இப்போ நார்மல் மிளகாவும் இந்த மிளகா போட்டா எத்தனை மிளகா போட்டா போதும்? இது வந்து 4 மிளகா போட்டா போதும். 130 ரூபாங்கம்மா. அது கம்மி வராது. மூக்குல ஏறுது. எத்தனை மிளகா போட்டா போதும்? இதில் 4 மிளகா போட்டா 4 மிளகா போட்டா போதும். மிச்ச மிளகா இதில் 6 மிளகா 7 மிளகா போடணும். இதில் 4 மிளகா போட்டா 4 மிளகா போட்டா ஃபுல்லா காரம் ஃபுல்லா இருக்கு. காரம் ஃபுல்லா இருக்கும். இந்த வருஷம் எப்படி சந்தை எப்படி போயிட்டு இருக்கு? இந்த வருஷம் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. சரி ப்ரோ. இதை நீங்க வந்துட்டு ஆன்லைன்லயே போட்டு கொடுப்பீங்க? ஆன்லைன்லயும் கொடுத்துரும். எத்தனை வேணுமா? 400 ரூபாங்கம்மா. புளி சேல் பண்ணிட்டு இருக்கீங்களா? சேல்ஸ் பண்றோம். புளி என்ன ரேட் ப்ரோ? புளி வந்து 170 ரூபா வராது. அரை கிலோ 1 கிலோங்கம்மா. இப்போ வந்துட்டு இது போட்டுட்டு இருக்கீங்களா? இதுதான் பண்ணிட்டு இருக்கேன். சரி, அப்படியே உங்க நம்பர் சொல்லிடுறீங்களா ப்ரோ? 75 388 27 892. அப்படியே உங்க கார்டும் போட்டு விட்டுறேன். ஓகே. அந்தியூர்னு வரும். அந்தியூர். இப்போ வந்து இந்த மிளகாவெல்லாம் வந்துட்டு நீங்க அந்தியூர்லயும் சந்தையில வச்சிருப்போம். இல்ல வேணா நம்ம கம்பெனி குடோன் போனா பருவச்சு வந்தா வாங்கிக்கலாம். அப்படியா? பருவச்சு வந்தா வாங்கிக்கலாம். சரி, உங்க நம்பரை போட்டு விட்டுரு, உங்க கார்டு போட்டு விடுறேன். மக்களுக்கு வந்துட்டு இந்த மிளகா வேணும்னா போட்டு விட்டுருங்க பார்சல். சரி, ஓகே ப்ரோ. ரொம்ப நன்றி. ஹோல்சேலா வேணாலும் வாங்கிக்கலாம், ரீட்டைலா வேணாலும் வாங்கிக்கலாம். 200 240 160. இது 200 160. 200 இது எவ்வளவுங்களா? 200 240.
நம்மள்ட்ட என்னென்ன இருக்கு? இந்த ஸ்பைசஸ் ஐட்டம் எல்லாமே இருக்குங்க. சோம்பு, பட்டை, கிராம்பு, ஓகேண்ணா. கசகசா, மிளகு, ஜவ்வரிசி எல்லா ஐட்டம் இருக்குங்க. இதுல எல்லா ஐட்டம் இருக்கு. ஒவ்வொன்றா மட்டும் விலை மட்டும் சொல்றீங்களா மக்களுக்காக? சொல்லுங்க. எது ஆனா அப்படி அங்கிருந்து சொல்லி சரி அவங்க பாருங்க கஸ்டமர் அப்படி சொல்லுங்க. இன்னொரு 100ங்களா? 50. இப்போ அதெல்லாம் என்னென்ன ரேட் போயிட்டு இருக்கு? கிராம்பு 100 கிராம் 200 120 ரூபா 160 ரூபா 3 ஐட்டம் இருக்குதுங்க. ஓகேண்ணா. இது வந்து குற்றாலம் ஒரிஜினலுங்க. ஒரிஜினல். சாதா வாங்கிட்டீங்கன்னா தனி விலைங்க. எசன்ஸ் எடுத்து தனி விலை. சரி ஓகேங்கண்ணா. இப்போ சோம்புனா? சோம்பு நேச்சர் தனியா இருக்குங்க. கேஸ்டக் போட்டு தனியா இருக்குது. இது எவ்வளோண்ணா? இது 380ங்க. 280 400 3 ஐட்டம் இருக்குதுங்க. அப்படிங்களா? சரி ஓகே. சரிங்க. அப்புறம் இது மிளகு வாங்கிட்டீங்கன்னா சன்ன மிளகு 850 ரூபா கிலோ. எதுனா சன்ன மிளகு? இது வாங்கிட்டீங்கன்னா சன்னம். ஓகேண்ணா. ஆனா காரம் நல்லா இருக்கும். காரம் இது நல்லா இருக்குமா? ரெண்டுமே காரம் நல்லா இருக்கு. இது 1000 ரூபா ஒரு கிலோ. அப்படிங்களா? பெருவெட்டு. சரி. இது வந்து EB போல்டு. இது வந்து மீடியம் சைஸ். சரி ஓகேங்கண்ணா. இப்போ வேற அந்த இதெல்லாங்கண்ணா? இந்த அண்ணாச்சி முக்கு. இது அண்ணாச்சி முக்கு 1200ங்க 1600ங்க. 100 கிராம் 120 ரூபா 160 ரூபா. பட்டை 480ங்க. 480. சுருள் பட்டை வாங்கிட்டீங்கன்னா ஒரிஜினல் வாங்கிட்டீங்கன்னா அது 2000 ரூபா ஒன்று. 2000. அதுலேயே ஒன்று வாங்கிட்டீங்கன்னா அதுலேயே விலகு மீன் இருக்கு. சரி ஓகேங்கண்ணா. ஏலக்காய்லாண்ணா? ஏலக்காய் 360 ரூபாங்க 100 கிராம். இன்னொன்று வாங்கிட்டீங்கன்னா 400ங்க. இன்னொன்று 320. சரி ஓகேங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் எதுவும் பண்ணி கொடுப்பீங்களா? ஆன்லைன்ல என்ன வேணுமோ ஆர்டர் போட்டீங்கன்னா ஆர்டர் போட்டா கொடுத்துடலாம். சரி ஓகேங்களா. நம்பர் வந்துட்டு அவர் அந்த கார்டு தானே? அந்த கார்டை யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே ஓகே. நம்மள்ட்ட என்னென்ன எல்லா 1000ங்க. இது 850 ரூபா. நம்மள்ட்ட எல்லா ஐட்டம் பருப்புலேருந்து பச்சை பயிர்லேருந்து மண்ணு கட்டின பருப்பு, லைன் பருப்பு, சாதா விளக்கம்மியிலேருந்து விளையச்சு வரைக்கும் நாட்டு பச்சை பயிறு, தட்டைப்பயிறு, அவரைப்பருப்பு எல்லா ஐட்டம் இருக்கு. உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு நம்பர் இது பண்ணிட்டாவே கொட்டேஷனும் ஷேர் பண்ணிடுறீங்க. கொட்டேஷன் அதுலேயே வந்துடும். கொடுத்தீங்கன்னா அதுலேயே PDF அனுப்பிச்சு விட்ருவாங்க டாக்குமெண்ட். ஓகே ஓகே. சரி ஓகேங்கண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. சொல்லுங்க. வெல்கம். அவ்வளோதாங்கண்ணா. இது என்ன ரேட் போயிட்டு இருக்கு? இதுக்கு இது இலை வந்து 2 ரேகை இருக்குதுங்க. ஒன்று வந்து 1200 இருக்குங்க. ஒன்று 600 இருக்குங்க. கல்பாஸ் எடுத்துட்டீங்கன்னா 2 இருக்குங்க. ரோஜா 2 இருக்குங்க. நம்மளுக்கு எல்லாமே 2 இருக்கும். இல்லை ஹை குவாலிட்டி இருக்கு, லோ குவாலிட்டி இருக்கு. ஊருக்கு தகுந்த மாதிரி தொழில பண்ணி என்ன எது வேணுமோ அதை பார்த்து வாங்கிக்கலாம். நம்மள்ட்ட மக்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கொடுக்கறது தான் நம்ம வேலைங்க. சரி ஓகேங்கண்ணா. ஆனால் நம்மள்ட்ட என்னென்ன இருக்கு? நம்ம கிட்ட பச்சை பயிறு, தட்டைப்பயிறு, கொள்ளு, உளுந்து எல்லாமே இருக்குது. ஆனா அப்படியே ஒண்ணு ரேட் சொல்றீங்களா மக்களுக்கு? இது எவ்வளவுங்கண்ணா போயிட்டு இருக்கு? 130. 130. சரிங்கண்ணா. இப்ப இதுங்கண்ணா? மல்லி 170. மல்லி 170. ஓகேங்கண்ணா. சுண்டல் இதெல்லாம் 100 ரூபா. 100 ரூபா. பச்சை பயிருங்கண்ணா? பச்சை பயிறு 130 ரூபா. நாட்டு பயிறு 130 ரூபா. இதெல்லாம் வந்துட்டு எப்படிங்கண்ணா? படி கணக்குங்களா? படி கணக்கு, கிலோ கணக்கு. 5 ரூபா வித்தியாசம். இப்ப இந்த பருப்புங்கண்ணா என்ன பருப்பு ரேட்டு போயிட்டு இருக்கு? பருப்பு 120 ரூபா. 120 ரூபா. படி கிலோ 125. கிலோ 125. சரி ஓகேங்கண்ணா. இதெல்லாங்கண்ணா? கருப்புழுந்து, உடப்புழுந்து நல்லா இருக்கு. 120 ரூபா கிலோவே. கிலோவே. இதே இப்ப நீங்க எங்கண்ணா எந்தெந்த சந்தைக்கு போவீங்க? இதோட மலைப்பாளையம், குணத்தூர். ஓகே. நீங்க எந்த ஊருங்கண்ணா? குணத்தூர் தாங்களா? சரி. இப்ப வந்துட்டு ஆன்லைன்லயே போட்டு இருக்கீங்க. நம்ம மக்கள் வந்து நம்பர் கொடுத்து உங்க நம்பர் கொடுத்தா அவங்க வந்துட்டு வீட்டுல இருந்து ஆர்டர் போட்டு அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்றீங்களா? அப்படி உங்க நம்பர் சொல்றீங்களா? 938 27 638. சரி ஓகேங்கண்ணா. இந்த நம்பருக்கு அவங்க கான்டாக்ட் பண்ணா நீங்க ஏதா இருந்தாலும் பொருள் போட்டு விட்டுருவீங்க. சரி ஓகேங்கண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா. ஓகேங்க. அவ்வளோதான் வந்துட்டு முக்கால்வாசி எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். சந்தை பார்த்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு ஒரு 6 வாரத்துக்கு இருக்குங்கிறாங்க. உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் நீங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா, லாங்கில் இருந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த ஏதாச்சும் நான் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன்ல அவங்களுக்கு வந்துட்டு கால் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் இவங்கள்ட்ட வந்துட்டு எங்க விலை வந்துட்டு கம்மியா இருக்குது அப்படின்னு தோணுனாலும் சரி, அவங்க நம்பருக்கு வந்துட்டு கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்துட்டு ஆர்டர் போட்டுக்கோங்க. ஓகேங்க. வீடியோ நல்லா இருந்துச்சா, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அப்புறம் வாங்க ப்ரோ. இந்த சந்தைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு போறதாவே ஐடியா இல்ல. இவர் பாத்தீங்கன்னா மக்கள் செவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வச்சிருக்காரு யூடியூப்ல. சூப்பராகவும் பண்ணிட்டு இருக்காரு. போய் பாருங்க. அப்படியே அவரோட லிங்க்கும் தரேன். நல்லா பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ. நல்லா பண்ணுங்க ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ. ஓகே. அவர் தான் வந்துட்டு போன வாரம் எங்க போயிருந்தீங்க சந்தைக்கு? வேல்குறிச்சி சந்தைக்கு போயிருந்தீங்க. அங்க போயிட்டு வீடியோஸ் எடுத்து போட்டிருந்தாரு. அப்புறம் சரி ப்ரோ இது இங்க ஒரு சந்தை இருக்குல்ல அப்படின்னாரு. சரி நம்மளும் வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா அப்புறம் யூடியூப்ல யாருமே போடல. அப்புறம் அவரும் சொன்னாரு ப்ரோ யாருமே போடல, நம்மளும் போய் எடுத்து போடலாம், யாருக்காச்சும் யூஸ் ஆகும்ல அப்படின்னாரு. அதனாலதான் வந்துட்டோம். அவரும் பாத்தீங்கன்னா போடுவார், வீடியோ போடுவாரு. அதையும் பாருங்க, நம்ம வீடியோ பாருங்க. ஓகேங்க. வீடியோ வந்துட்டு மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஷேர் பண்ணுங்க. யாராச்சும் பொருள் வாங்கலாம் அப்படின்னு இருந்தாங்கன்னா நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஒரு யூஸ் ஆகும்ல. சரி ஓகேங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல வரேன். பார்க்கலாம். டாடா.